சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ரதி வீட்லயும், தீபன் வீட்லயும் வந்து எல்லாருமே சமாதானமாயி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வேணும்னே நஷ்ட ஈடு கேட்டு பார்வதி வீட்டுக்கு வந்து ரூ. 10,00,000 பணம் கேட்பாங்க. பார்வதி வந்து ரொம்பவே வந்து அடிச்சு புடிச்சு விஜயா வீட்டுக்கு ஓடி வந்து இந்த விஷயத்த சொல்லிருவாங்க. விஜயா பார்த்தீங்க அப்படின்னா, உங்க 2 பேர் நல்லா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு மனோஜையும், ரோகிணியும் புடிச்சு திட்டுவாங்க. "உங்கள யார் ஃபர்ஸ்ட்டு போய் எங்க பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வாய விட சொன்னா? அதனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையா வந்து நிக்குது. அதனால இந்த பணத்த வந்து நீ தான் ரெடி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியே சொல்லிருவாங்க. ரோகிணி வந்து நான் எப்படி ஆன்ட்டி ரெடி பண்ண முடியும்? இந்த பிரச்சனை நடந்தது உங்களோட டான்ஸ் கிளாஸ்ல. நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அவ்வளோ பணத்த நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து விஜயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கோவம் சரியாகணும் அப்படின்னா நீ இந்த பணத்த குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருவாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி, மனோஜ் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல அடிக்கடி கிருஷிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. இதனாலயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் டவுட் வருது. ரோகிணி எதுக்கு கிருஷி மேல இவ்வளோ பாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு மீனாக்கும், முத்துக்கும் ரொம்பவே டவுட்டா இருக்கு. மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. முத்து வந்து "நம்ப எதுக்கு பணம் குடுக்கணும்? நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? அவங்க பையன் பண்ண தப்புக்கு நம்ப எதுக்கு குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அவங்க வீட்ல போய் பேசுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. "பணம் குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து வந்து "குடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொன்னோன அடிதடி சண்டையா ஆயிரும். அதுக்கப்புறம் முத்து அங்கேருந்து கிளம்பி போயிருவாரு. அந்த நேரத்தில அங்க 4 ரவுடி பசங்க வந்து வருவாங்க. அவங்க யார் அனுப்பிச்ச ஆளுங்கன்னு தெரியல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, முத்து பேர சொல்லிட்டு அவங்க வீட்ல உள்ளவங்க ரதி வீட்ல, தீபன் வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கிளம்பிருவாங்க. அவங்க எல்லாரும் முத்து தான் ஆள் அனுப்பிச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருவாங்க. அதனால போலீஸும் முத்துவ அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த வேலைய யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுல வந்து டவுட்டா இருக்குது யார் மேல அப்படின்னா, இந்த மாரி சீதாவோட ஹஸ்பண்ட் அருண் மேல தான் வந்து ரொம்பவே டவுட்டா இருக்கு. அவர் தான் ஆள் அனுப்பிச்சு முத்து மேல பழி போட்டுருக்கணும். ஸோ யார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.